ஓம் சக்தி. அன்னையின் அருள்வாக்கு. குருவின் துணை இருந்தால் ஆன்மீகம்தான் உங்களை கரை சேர்க்க முடியும். ஒவ்வொருவரும் ஒரு குருவை நாடி போகிறார்கள். குருவின் துணை இருந்தால் மட்டுமே ஒருவன் இறையருளை எளிதில் பெற முடியும். தென்னை மரம் வளர்வதற்கு எப்படி குருத்து ஓலை தேவைப்படுகிறதோ அதுபோல ஆன்மீகத்தில் நீங்கள் வளர்வதற்கு ஒரு குரு நிச்சயம் தேவை. ஒரு குருவினால்தான் ஒருவன் ஆன்ம வளர்ச்சி அடைய முடியும். இங்கு நீங்கள் அடிகளாரை குருவாக அடைந்திருப்பது ஏதோ தற்செயலாக நடந்ததல்ல மகனே. முற்பிறப்பில் நீங்கள் செய்த பூஜா பலன், புண்ணிய பலன்கள் காரணமாகவே அடிகளாரை குருவாக அடையும் பேறு பெற்றீர்கள். அடிகளார் கூறும் வார்த்தைகளை எவன் உபதேசமாக தன் வாழ்வில் கடைப்பிடிக்கிறானோ அவனே அடிகளாரின் அணுக்கத் தொண்டனாகிறான். இந்த யுகத்தில் எளிமையாக அவதரித்த அடிகளாரின் பாதம் பற்றி வாழ்வில் கடைத்தேற முற்படு. அடிகளார் காலத்தில் வாழ்ந்தோம் என்று பெருமையாக கூறிக்கொள்ளும் காலம் வரும் மகனே. ஓம் சக்தி.